நம்ம ஹோட்டலில் வந்து ஒரு இது ஒன்று போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. இதில் வந்து இங்கே பக்கத்தில் என்ன நல்லா ஃபேமஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா கீ மானஸ்ட்ரி ஸ்பிளிட்டி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஹிமாச்சல். ஸோ இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. குலு ஷிக்கர் தேவி டெம்பிள் மண்டி. இதாங்க நம்மளோட இடம். பெட்டு இது ஒரு கம்பருங்க. இதெல்லாம் லக்கேஜ் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 345 டேக்ஸோடு சேர்த்து 361 வாங்குறாங்க. நான் ஹோட்டல் வந்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம எங்கே தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அபுக்கஸ் ஓசி என்ட்ரன்ஸ். இந்த ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கோம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடக்கிற தூரம் தாங்க. ஓகேங்களா? நாய் கூட இங்கே ஸ்வெட்டர் போட்டு தானே சுற்றிட்டு இருக்கு. அவ்வளோ குளிருது. இந்த இது மாற்றிக்கிறதுனால தெரியல, உள்ள உடம்புக்கு தெரியல, ஆனால் கை வந்து ஒரு மாதிரி இருக்கு. பசங்க பார்த்தீங்கன்னா சுற்று போடுறாங்க இல்லைங்களா? இவன் மட்டும் எப்படிங்க போகிறது? யாருமே இல்லை, ஆள் வேறு இல்லை. சரி ஓகேங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த வீடியோவில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோட்டுக்கு போகணுங்க. இல்லை எப்பா தமிழ்நாட்டில் தான் செவ்வரேறி குச்சின்னு பார்த்தா ஷிம்லாலே வந்து செவ்வரேறி தான் குச்சிட்ருக்கேன். சரி ஓகேங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பஸ் ஸ்டாண்டு போக போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நிறைய பிளேஸுக்கு போக போகிறோம். ஸோ அதனால் டைமிங், பஸ்ஸோட டைமிங் விசாரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மால் ரோடு போக போகிறோங்க. ஷிம்லா மால் ரோடு. அங்கே தான் வந்து இந்த ஃபேமஸ் பிரிட்டிஷ்காரங்க கட்டின சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெயினான மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து மால் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போவோம். இருக்கு பாருங்க, இதாங்க நம்ம HRCTC பஸ்ஸு. உள்ள ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கு, செம்ம அழகா இருக்கு. என்ன இது? இங்க இருக்கிற பொண்ணுங்களாம் செம்மையா இருக்காங்க. இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பஸ் ஸ்டாண்டு தாங்க இருக்கு. பாருங்க, தெரியுதுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. பஸ்ஸு வந்து கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டேங்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நமக்கு பஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. சரி ஓகேங்க. இப்போ வந்து நம்ம சிரிச்சுட்டே போகிறாரு. சரி ஓகேங்க. இப்போ வந்து நம்ம மால் ரோடு இருக்குல்ல, மால் ரோடு போகிறதுக்கு போய்ட்டு பஸ்ஸு பிடிச்சி மால் ரோடு போவோம். ஏன்னா இங்கேருந்து வந்து 6-7 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது மால் ரோடு. தேடுவோம் பஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. பையா மால் ரோடு. ஓகே ஓகே. ஸோ பஸ் ஏறிட்டோங்க. அங்கே இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து படி ஏறி போனோம். இது ஃபுல்லாகவே மார்க்கெட் ஏரியா தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வெட்ரு, ஷூவு, அதுக்கேற்ற ஷாக்ஸு, அதுக்கப்புறம் இன்னர் வியர்ஸ் இதெல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து ஷூ வந்து ஒன்று வாங்கணும். ஸோ வந்து நடுவில் ஷூ கடை இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். கரெக்டாக நம்ம சாயங்காலம் போனதுனால காலேஜ் வேறு விட்டுருந்தாங்களா. ஸோ கேர்ள்ஸ்லாம் அழகாக வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தேன். யாரை பார்க்குறதுனே தெரில தாசனா. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ கடை பார்த்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேங்க. ஸோ இந்த ஷூ தாங்க வாங்கியிருக்கேன். இதோ பாருங்க, இதில் வந்து இந்த இதெல்லாம் வச்சுருக்கு, இந்த உல்ஃபுல்லாக வச்சதுனால வின்டருக்கு வந்து நல்லா தாங்கும். ஸோ அதனால் வாங்கியாச்சு. சரி ஓகேங்க. நம்ம அப்படியே இது வந்து பழைய ஷூ இதில் இருக்குது. ஸோ இவர் தான் நம்ம ஓனர். தேங்க்யூ பாய். தேங்க்யூ. போட்டு நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகேங்க. அப்படியே போவோம் மால் ரோடுக்கு. யாம் பெற்ற இன்பத்தை வையகமும் பெருக. பார்த்துட்டே வாங்க. கேமரா ஆன் பண்ண நேரமா பார்த்து வரும் பசங்களா வரானுங்க. சிங்கம் சிங்கம் தொர்ர சிங்கம். மக்களே, எனக்கு பின்னாடி வந்து சன்செட் ஆகிட்டு இருக்கு. காட்டுறேன் பாருங்க.
அங்கே வந்து அந்த சன்லைட் வந்து அந்த பில்டிங்ஸ் மேலே படும்போது பில்டிங்ஸ் மேலே போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க, பார்க்க சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்களா, இது பார்க்க இந்தியா மாதிரியா இருக்கு. ஐயோ, நம்ம இன்னும் மேலே வந்து இருக்குங்க, மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இருக்கோம்ல, இதுதாங்க ஷிம்லா மால் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புகை வருது தெரியுதா? பாருங்க வா, இதுதான் வந்து நம்ம கீழே நடந்து வந்த அந்த ஏரியா. அதுதான் வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்க கட்டின சர்ச்சு. பிரிட்டிஷ்காரங்க பார்த்தீங்கன்னா 1819 இந்த ஷிம்லா அப்படிங்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. சம்மரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைநகரமாக ஷிம்லாவை 1864 அறிவிக்கிறாங்க. ஸோ சம்மர் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க இங்கேருந்து நம்மளை ஆண்டிருக்காங்க. டீ ஒன்று சொல்லியிருக்கேங்க, டீ குடிச்சிட்டு இந்த வியூவிலேருந்து டீ குடிச்சா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. இங்கே எல்லோரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ மக்களே, உங்களுக்கு அங்கே தூரத்து தெரியுது இல்லை ஒரு அனுமான் ஸ்டாச்சு, அங்கே தாங்க போக போகிறோம். சரி ஓகேங்க, வீடியோ இன்னும் முடியல பாருங்க. அந்த அனுமான் ஸ்டாச்சு போனதுக்கப்புறம் தான் வீடியோ முடியும், ஓகேவா? சரி ஓகே, லெட்ஸ் கோ. இவருக்கு பாருங்க சர்ச்சு, வெள்ளைக்காரன் நம்மளை சுரண்டி இங்க இருந்தா சுரண்டி இருக்கான். வெயில் காலத்துல, குளிர்காலத்துல நம்ம ஊர்லயே வந்து சுரண்டி இருக்கான். போற வழி எல்லாமே அவ்வளோ அழகா இருக்குங்க. சூப்பரா பாருங்க, இதுதான் இந்த மால் ரோட். தெரியுதுங்களா, இங்கே சர்ச் இருக்கா, இதை தான் மால் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெரியுதுங்களா, அங்கே இருக்காரு பாருங்க ஆஞ்சநேயர். எப்போ என்ன ஒரு 200 மீட்டர் தான் ஏறி வந்திருப்போம், அதுக்குள்ளே மூச்சு அடைக்குது, குளிர் பயங்கரமாக இருக்குது. ஒரு பொண்ணு வந்து கேட்டேன், ஆஞ்சநேயர் சிலைக்கு இப்படி தான் போகணுமான்ட்டு. ஆமாம் இப்படி தான் போகணும், நடந்து தான் போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுச்சு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆச்சரியமாக பார்த்துச்சு. கேப் இருக்குது, வேணால் கேபில் போங்க அப்படின்னு பொண்ணு சொன்னிச்சு. நான் தான் என்ன சொன்னேன், நம்ம ஊரில் வெள்ளையங்கிரி மலை, பருவத மலை ஏறி இருக்கோம், இங்கே இந்த குட்டி மலை ஏற முடியலன்னா நமக்கு அசிங்கம், அதனால் ஏறிட்டு தான் விடுவேன். ஆஞ்சநேயர் அங்கே இருக்கார். இன்னும் தூரம் தான் போகலங்க, இன்னும் எப்படி ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். ஓடும். அந்த நெருப்பில் நிற்கும் போது அவ்வளோ சுகமாக இருக்குதுங்க. எப்பா, நம்ம ஊர்லலாம் போகிக்கு மட்டும்தான் அப்படி கொளுத்துவோம், இவங்க டெய்லி இப்படி தான் கொளுத்தி குளிர் கஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ செங்குத்தாயிருது. அங்கே இருக்கார் ஆஞ்சநேயர். பாருங்க ஷிம்லா, எப்பா அங்கே இருக்கார் பாருங்க ஆஞ்சநேயர், மேலே ஆரஞ்சு கலரில். இங்கன்னா போல யாரு காட்டு, அதன் வேர்களில் நம்ம வேர் வைப்பாரு. வந்துடுங்க ஆய், வந்துட்டோம், கோயில் வந்துடுங்க. ஷூ வந்து அலோடுங்க. மேலே குளூரில் நடிக்கிட்ட உட்காந்துருக்காங்க. பாருங்க விரல் மட்டுமே அம்மா பெருசுன்ட்டு. சரி ஓகேங்க, கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கீழே போவோம். ஸோ அவ்வளோதாங்க,
ஸோ நம்ம ஆஞ்சநேயர் முன்னாடி நம்ம வீடியோ முடிச்சுப்போம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணிப்போம். உங்கள் ட்ராவல் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ இது வரையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்துருப்பீங்க, மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. யா அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஆனந்த் முருகானந்தம். டாடா பை பை. அடுத்தடுத்து வர வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கும். இமயமலையில் இருக்கிற நிறைய கிராமங்களை பார்த்தீங்கன்னா போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.